வெல்கம் டு அவர் சேனல். இந்த செஷனில் நம்ம லா அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். லா அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை யார் கொண்டு வருவாங்க? அரசாங்கம் தான் கொண்டு வரும். ஏன் கொண்டு வராங்க, எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, நம்பர் 1, மக்களை சரியாக வழிநடத்துறதுக்கு கொண்டு வராங்க. 2வது, அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க கொண்டு வராங்க. 3வது, அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நியாயம், நீதி, சோஷியல் செக்யூரிட்டி, நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒரு லாவை கொண்டு வரத்துக்கு. நம்ம சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? அதே மாதிரி தான் சட்டத்துலேயும் நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். லா அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் லா, கான்ஸ்டியூஷனல் லா, நேஷ்னல் லா, கிரிமினல் லா, சிவில் லா, ஃபிசிக்கல் லா, டெக்னிக்கல் லா, நேச்சுரல் லா, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. லா அப்படின்னா ரூல் இல்லைனா கமாண்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒரு லாவில் நிறைய ரூல்ஸ் அடங்கியிருக்கும். அதை யார் கொண்டு வருவா அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கமோ இல்லை நீதிமன்றம் மூலமாக அந்த ஒரு சட்டத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஒரு மனுஷன் அந்த சட்டத்தை எப்போ மீறுறானோ, அந்த ரூல்ஸை எப்போ வயலேட் பண்ணுறானோ, அப்போ அவனுக்கு அகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். அப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கும்? பனிஷ்மெண்ட் தான். என்ன வகையில்? ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம லா அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதனுடைய கைண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ.